ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.16 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் 1 + cot a + tan a into sin a minus cos a divided by secant cube a minus cosecant cube a equal to sin square a into cos square aன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சம்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காட் ஏ நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் பை சைன்னு எழுதலாம் இல்லைங்களா? டேன் ஏவை எப்படி எழுதுவேன்? சைன் பை காசுன்னு எழுதுவேன். ஸோ நீங்கள் பாருங்கள், டவுன் சைடில் நமக்கு டினாமினேட்டரில் சீக்கன் கியூப் ஏ மைனஸ் கொசிக்கன் கியூப் ஏ அப்படின்னு இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்முலாவை நமக்கு ஞாபகப்படுத்துது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ அதனோட ஆன்சர் என்ன? நமக்கு எக்ஸ்பேண்ட் ஃபார்மு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்துடும். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு நம்ம எழுதணும். இதில் ஏங்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் ஏ இருக்குது. ஏ நமக்கு சீக்கன் ஏ. பி பிளேஸில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொசிக்கன் ஏ இருக்குது. சரிங்களா? எங்கெல்லாம் நமக்கு ஏ வருதோ அங்கெல்லாம் சீக்கன் ஏவும், எங்கெல்லாம் நமக்கு பி தேவையோ அங்கே கொசிக்கன் ஏவும் எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், எழுத ஆரம்பிக்கலாம். 1 + cot ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா? ப்ளஸ் டேன் ஏவை எப்படி எழுதுவேன் பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு. சைன் பை காசுன்னு எழுதுவீங்க. ஸோ சைன் ஏ, இங்கே என்ன லெட்டர் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இங்கே காஸ் ஏ அப்படின்னு வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏவை ஆஸ் இட் இஸ் யூ ஹேவ் டு ரைட் டிவைடட் பை, இப்போ பாருங்கள் ஃபார்முலா எழுதலாம் இல்லைங்களா? ஸோ ஏ கியூப்னா ஏங்கிறது நமக்கு சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு கொசிக்கன் ஸ்கொயர் ஏன்னு வரும். ப்ளஸ் போடுறீங்க. இங்கே ஏபி அப்படிங்கும்போது என்ன வரும்? நமக்கு சீக்கன் ஏவும் கொசிக்கன் ஏவும் மல்டிபிளில் இருக்கும், அப்படி தானே? ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நியூமினேட்டரை இந்த டேர்மை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் என்னவாக இருக்குது? நமக்கு சைன் இன்ட்டு காசுன்னு இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. ஸோ இப்போ இங்கே 1/1 மட்டும்தானே இருக்கும். அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது எல்சிஎம் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே இல்லை, சைனும் இல்லை காசும் இல்லை. ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏல அடுத்தது ப்ளஸ் போடுங்க. நமக்கு சைன் ஏ காஸ் ஏ ரெண்டுமே வரணும். இங்கே காசு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காசு மிஸ் ஆகுது. அதனால் காசால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாம். இங்கே சைன் தான் மிஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், காசு இருக்குது ஆனால் சைன் தான் இல்லை. அதனால் ஒரு சைனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பை சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏவும் ஆஸ் இட் இஸ் யூ ஹேவ் டு ரைட். இங்கே பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் ஏவை நான் 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஸோ நான் சைன் காஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏற்கனவே. இப்போ கொசிக்கன் ஸ்கொயர் ஏவை நான் 1 பை சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ப்ளஸ் போடுறீங்க. சீக்கு 1 பை காசு ஏ இன்ட்டு 1 பை சைன் ஏன்னு வரும். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 + காஸ் ஸ்கொயர் ஏவையும் சைன் ஸ்கொயர் ஏவையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இதனோட ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ 1 + சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏவை as it is you have to write. next sin a cos a minus cos a divided by sin a into cos a ன்னு வரும். again divide போட்டிங்கன்னா சீக்கன் a மைனஸ் கொசிக்கன் ஏங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் இந்த டேர்ம்ஸ்க்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை எடுக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏவை நம்ம எல்சிஎம் மட்டும் எடுக்கலாம். ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் தான் இருக்குது,
அப்போ இன்னொரு சைன் ஸ்கொயர் தேவைப்படும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, ஒரு காஸ் ஸ்கொயர் தேவைப்படும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே காஸ் இருக்குது, அப்போ நம்ம ஒரு சைனால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சைன் இருக்குது, ஒரு காசால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா சைன், புரியுது இல்லைங்களா? இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால் சைன் ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயராக மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த சேம் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைன் ஏ ஒரு டைம் இருக்குது, நமக்கு இன்னொரு டைம் வேணும் இல்லைங்களா? காஸ் ஸ்கொயர் வரணும், சைன் ஸ்கொயர் வரணும். ஸோ அப்போ ஒரு சைன் ஏ காஸ் ஏயால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? டிவைடட் பையில் இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நியூமரேட்டர் இருக்கக்கூடிய சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி சைன் ஏ டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏன்னு எழுத போகிறேன். ஸோ இதனோட ஆன்சர் பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ divided by sin A into cos A minus cos A divided by sin A into cos A. ஹோல் இங்கே பாருங்கள், அகைன் ஒரு டிவைடட் போடுறோம். இங்கே சீக்கன் ஏவையும் கொசிக்கன் ஏவையும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 வரும். 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு நமக்கு கிடைக்கிது. டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏவை முன்னாடி எழுதிக்கோங்க ஒரு ஆர்டருக்காக. சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த சைன் ஏ பாருங்கள், சைன் ஏ கேன்சல் ஆகும் பார்த்திங்களா? ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், நமக்கு 1 டிவைடட் பை காஸ் ஏ இருக்கும், அது சீக்கன் ஏ. 1 டிவைடட் பை சைன் ஏன்னு இருக்கும், அது வந்து கொசிக்கன் ஏ. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே எழுதினேன். நம்ம அடுத்தது வந்து 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ. நமக்கு அடுத்து டிவைடில் போடுவோம். நம்ம டிவைடட் பை சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ நியூமரேட்டருக்கு போயிடும். பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இந்த சீக்கன் ஏ டவுன் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. என்ன இருக்குது நமக்கு இங்கே, சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், லைக் டேர்ம்ஸ் பாருங்கள், இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ இருக்குது, இங்கேயும் 1 ப்ளஸ் சைன் ஏ காமனாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இங்கே இருக்குது, இங்கேயும் கொசிக்கன் ஏ மைனஸ் சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏங்கிறது 2 டேர்ம்ஸ்க்குமே லைக் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ விச் இஸ் ரெக்வயர்ட் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நம்ம இன்னொரு டைம் கூட நம்ம வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினில் காட்டுக்கும் டேனுக்கும் காஸ் பை சைன் டேனுக்கு வந்து சைன் பை காசுன்னு எழுதினோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தேவையான இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் சீக்கன் ஸ்கொயர் ஏ வந்து நம்ம 1 பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதி எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரே டேர்மில் இருக்கக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணோம். 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏவை
எழுதிக்கோங்க. சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. ஸோ இங்கே நியூமரேட்டர் இருக்கக்கூடிய சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ டினாமினேட்டர் இருக்கக்கூடிய சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ஆனது நியூமரேட்டருக்கு போயிடுது. ஸோ ஒரே டேர்ம்ஸில் பாருங்கள், இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏவும் இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏவும் நமக்கு ஒரே மாதிரி டேர்மாக இருக்கனால கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இதை தான் நம்ம ஆர்கிச்சது கேட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.